நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனல். கொழுந்து விட்டெறியும் பிரச்சனைக்கு கொப்பரை தேங்காய் பரிகாரம். நம்ம ஒரு தொழில் செய்வோம், நிறைய நஷ்டம் சந்திச்சிருப்போம். ஏதாவது ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், ஒரு வீடு கட்டியிருப்போம், ஒரு கல்யாணம், ஏதோ ஒரு செலவு பண்ண போயிருப்போம். ஆனால் அதில் நமக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்காது, மன நிறைவு கிடைச்சிருக்காது. நமக்கு லைஃப்பில் கஷ்டம் மட்டும்தான் கிடைச்சிருக்கும், நஷ்டம் மட்டும்தான் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி வீட்டில் எதிர்பாராத நஷ்டம், ஆரோக்கியத்தில் நஷ்டம், மன நிறைவில் நஷ்டம், அப்புறம் பிஸ்னஸ் தொழில் செய்யக்கூடிய தொழில் இருக்குது பாருங்கள், அதில் நமக்கு நஷ்டம். இப்படி நிறைய நஷ்டம்னா நிறைய நஷ்டத்தை சொல்லிகிட்டே போனோம். அந்த மாதிரி நஷ்டம் நம்ம லைஃப்பில் ஏற்படுது அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் போயிட்டு கொப்பரை தேங்காய், வெண்கடுகு ஒரு கைப்பிடி, நல்லா கட்டி கற்பூரம் வாங்கிக்கோங்க. இதை மூணுத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒரு செவ்வாய்க்கிழமைகளோட நீங்கள் செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமையில கூட நீங்கள் செய்யலாம். அந்த கொப்பரையில் ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே உங்கள் கையில் ஒரு பிடி இருக்க மாதிரி ஒரு பிடி வெண்கடுகு அது உள்ளே போட்டுடுங்க. அந்த தேங்காய் உள்ளே எவ்வளோ பத்துமோ அவளை போட்டுட்டு அப்புறம் ஒரு கட்டி கற்பூரம் அது உள்ளேயே வச்சுடுங்க. வச்சுட்டு அதை ஒரு தூபக்கால் மேலே வைத்து அந்த உள்ளே போட்டிருக்கோம் பாருங்கள், கொப்பரைக்குள்ளே போட்டிருக்க அந்த கற்பூரத்தை கொளுத்தி விட்டுருங்க. நல்லா எரியட்டும். அதை வீடு முழுக்க காமிங்க. நம்ம பூசணிக்காய் சுற்றி போடுவோம் பார்த்திங்களா, அதே மெத்தடில் தான் இந்த கொப்பரை தேங்காயை வச்சும் நம்ம சுற்றி போடணும். வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் கூட நீங்கள் சுற்றி போடலாம். வீட்டில் யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி சுற்றி போடலாம். வீட்டில் திடீர்னு குழந்தைங்க ஏதாவது பார்த்து பயந்து மிரண்டு போயிருந்தால் அவங்களுக்கும் இந்த மாதிரி சுற்றி போடலாம். வீட்டில் நல்ல லாபம் வரணும், சந்தோஷம் கிடைக்கணும், மன நிறைவு இருக்கணும், வீட்டில் மொத்தத்தில் எல்லாமே வீட்டில் எல்லாம் பாசிட்டிவாக நடக்கணும், கண் திருஷ்டிலாம் விலகணும் அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் வீட்லேயும் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி தொழில் செய்கிற இடத்துலையும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த கற்பூரம் அதிலே எரிஞ்சிட்ருக்கும், அது உள்ளே இருக்க வெண்கடுகு நல்லா வெடிக்க தொடங்கும். பார்த்து பத்திரமா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக காமிச்சிட்டு வீட்டுக்கு வெளியில் வந்துட்டும் நீங்கள் சுற்றி போடுற மாதிரி சுற்றி போட்டு அந்த தேங்காயை தெருவுக்கு கொண்டு வந்துடுங்க. தெருவுக்கு கொண்டு வந்து அதில் இருக்க கற்பூரம் நல்ல பெரிய கற்பூரமாக போடுங்க. அது எரியட்டும், ரொம்ப நேரம் எரியட்டும். அப்போ எரியும் போது அது உள்ளே இருக்க வெண்கடுகும் வெடிக்கும். அப்படி வெடிக்கும். வெடித்த பிறகு நம்ம கிட்ட இருக்க அந்த கெட்டது நஷ்டம் எல்லாமே நம்மளை விட்டு போயிடுங்க. அப்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடிய சந்தோஷமான ஒரு நேரம் சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் நம்ம லைஃப்பில் திரும்ப வரும். ஸோ நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை மாறும். அப்படிப்பட்ட சந்தோஷமான சூழ்நிலை தரக்கூடியது தான் இந்த கொப்பரை பரிகாரம். ஸோ இதை நீங்கள் வீட்டிலையே தாராளமாக செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கு இதனால் லைஃப்பில் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றமும் சந்தோஷமும் ஏற்றமும் வரும். பணம் இல்லை, பண கஷ்டம் அப்படின்னாலும் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவ் பவர் இருந்தால் தான் பணம் நம்ம கைக்கு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களும் இந்த தேங்காய் பரிகாரத்தை, கொப்பரை தேங்காய் நான் சொல்கிறது தாராளமாக பண்ணலாம். வீட்டில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்களே கண்கூட பார்க்கலாம். அப்படி நடந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வாங்க. இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட தாராளமாக கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.